செல்வம் என்ற அடிப்படையில் தமிழக முதல்வர்கள் அகில இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாதவருக்கு இந்த மாநிலத்தில் நம்முடைய துவக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணினாக்கா ஒட்டுமொத்தமாக அவங்கள ஸ்கேன் பண்ணி ஒட்டுமொத்தமாக அவங்கள உடம்பு வந்து ஸ்கேன் பண்ணினாக்கா வெளியே நம்ம போய் சேரணும்னா தனியார் மருத்துவமனை 15,000 ரூபா ஆகும். ஆனால் அது இல்லாதவருக்கு இந்த தினம் இலவசமாக இந்த மருத்துவ வசதிகளை பெற்று அது அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்களையும் பெற்றுக்கொண்டு போகலாம் என்ற அடிப்படையில் தான் இதை துவக்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம 388 ஒன்றியங்களில் 3 முகாம் வீதம் 1164 முகாம்கள் நடத்த இருக்குது. அதே மாதிரி சென்னை மாநகராட்சியிலும் 15 முகாம் நடத்திருக்காங்க. அதே மாதிரி 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சியில் தலா 4 முகாம்கள் 20 முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். அதே மாதிரி 10 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சியில் 3 முகாம்கள் வந்து அதான் நம்முடைய மாவட்டத்தில் நடத்துகிற மாதிரி 57 முகாம்கள் நடத்த இருக்கின்றன. அதன் அடிப்படையில் சிறப்பான முறையில் இது மக்களிடம் பெரிய வரவேற்பு இருக்குது. ஆவடியில் பார்த்தீங்கன்னா ஆவடி பகுதியில் நடத்தப்போது முழுக்க காலையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி மாலை முடிகிற வரைக்கும் கூட்டம் நிலவுது. சிறப்பான முறையில் இருந்து அவர்கள் பரிசோதனையை இலவசமாக செய்து கொண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர்களை மிகவும் வாழ்த்திட்டு போனாங்க. அந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்கள் மீது கண்ணினிமை போல மக்களெல்லாம் காற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பான முகாமை நடத்துவதற்கு உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய இந்த தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் முன்னிலையில் சிறப்பான முறையில் அடங்கியிருக்கு. சார், இப்போ டெங்கு காய்ச்சல் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் எதாவது மேற்கொண்டு அதுக்கான முகாம்கள் போட்டிருக்கோம். அதுக்கான தடுப்பு நடவடிக்கை கடந்த ஆண்டு எப்படி நம்ம எடுத்தோமோ அதே மாதிரி வந்தீங்கன்னா இந்த முயற்சிகள் ஏற்பட்டு அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் தமிழக முதல்வர் உத்தரவுக்கிணங்க அந்த கூட்டங்கள்லாம் அங்கே நடத்தப்பட்டு அதுக்கான ஆய்வுகளை செய்திருக்கிறாங்க. பூவிருந்தவல்லி சுகாதார மாவட்டத்தில் 3 பேர் டெங்கு காய்ச்சலில் குணமாகி வீடு திரும்பிட்டாங்க. ஆனால் திருவள்ளூர் சுகாதார மாவட்டத்தில் எத்தனை பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த விவரம் உங்களுக்கு தந்துடுறோம். போதுமா? அவ்வளோதானே?